நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு எளிய, அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனைக்கான தீர்வை தான் நம்ம இதை பார்க்குறோம். நீங்கள் ஒரு மனுஷனுக்கு நேர்மறை எண்ணங்கள் இருக்கலாம், அதுதான் ஒரு வாழ்க்கையை வெற்றியடை செய்யுது. அதே எதிர்மறை எண்ணங்கள், நம்ம எதிர்மறை எண்ணங்கள்ங்கிறது என்னென்னா, இப்போ நம்மளுடைய முன்னேற்றத்தை கண்டு மற்றவங்க படுற பொறாமை, அது மிகப்பெரிய சொல்லுவாங்க, கல்லடியில் கூட தப்பிச்சலாம், கண்ணடியில் தப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி. அதுக்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய குடும்ப மகிழ்ச்சியை பார்த்து பிரத்தியார் பொறாமப்படுறது, நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுறது, நம்மளுடைய செல்வ செழிப்பை பார்த்து பொறாமப்படுறது, நம்மளுடைய தொழில், நம்மளுடைய நம்ம வீடு கட்டுறதை பார்த்து பொறாமப்படுறது, வாகனம் வாங்குறதை பற்றி பொறாமப்படுறது, நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளை பார்த்து பொறாமப்படுறாங்க பாருங்கள். அதுக்கு பேர் தான் கண் திஷ்டிங்கிறது. அதாவது போட்டி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கலாம், அதுதான் ஒரு மனுஷனை பெருசாக உயர்த்தும். ஆனால் பொறாமை ஒரு மனுஷனை அழிச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு பொறாமை வரும்போது அது தீய எண்ணங்களை அவங்களுடைய ஆழ் மனசில் உருவாக்கும். அது அவங்களுக்கும் அழிவு தான். அதை நோக்கி யார் பக்கம் திருப்புறாங்களோ அவங்களுக்கும் அழிவு. இதை போக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய எளிய ஒரு தாந்திரிக பரிகாரம் இருக்குது. அது வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு 3 பொருள் தான். நீங்கள் வெண்கடுகு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் வெண்கடுகு வாங்கிக்கலாம். ஒரு பவுலை எடுத்துக்கிட்டு, அது சின்னதாக எடுத்துக்கிட்டால் கூட போதும், அது அவங்கவுங்க வசதியை பொறுத்து. அந்த வெண்கடுகை அந்த பவுலில் ஒரு 3/4 வாசி அந்த பவுலை ஃபில் பண்ணிக்க வேண்டியது. நிரப்பிக்கிட்டு ஒரு 10 மிளகு அது மேலே போட்டுற வேண்டியது. போட்டுட்டு ஒரு நல்ல எலுமிச்சம் பழத்தை எடுத்து அது மேலே வச்சிட வேண்டியது. அப்படியே இந்த 3த்தையும் இந்த பவுலோட வீட்டில் எல்லோரும் பார்க்குற இடத்துல, இல்லை வந்துட்டு போகிற இடத்துல, நீங்கள் உங்களுக்கு வசதியாக எந்த இடம் தோணுதோ அந்த இடத்துல அதை வச்சிடுங்க. இது என்றைக்கு வேணாலும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யலாம். ஆனால் ஒரு உதாரணத்துக்கு, ஒரு திங்கக்கிழமை வைக்கிறீங்க, இல்லை புதன்கிழமை வைக்கிறீங்கன்னு வச்சிங்க. இந்த புதன்கிழமை அந்த பவுலில் அதெல்லாம் எடுத்து வச்சிடுறீங்க. அதுக்கு பிறகு ஒரு நாள் கழித்து வெள்ளிக்கிழமை அதை ஒரு சாயந்தரமாக அந்த பவுலில் உள்ளதை எல்லாத்தையும் ஒரு காட்டன் துணி, சுத்தமான துணியில், அது வெள்ளை துணியில் அது எல்லாத்தையும் போட்டு ஒரு முடிச்சா அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த எலுமிச்சம் பழத்தை மட்டும் கட் பண்ணி அதை புழிஞ்சி 2 திசையிலும் தூக்கி போட்டுடுறீங்க. போட்டுட்டு அந்த வெண்கடுகையும் மிளகையும் அந்த வெள்ளை துணியில் கட்டி வீட்டோட வாசலில் அதை வச்சு, அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதை எரிய விடணும். அப்போ பார்த்திங்கன்னா அது வெடித்து பொரிஞ்சு எரியும். அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் இருக்கிற அந்த கண் திஷ்டி முழுசாக குணமாயிடும். இது ஒரு மிகப்பெரிய தாந்திரிக பரிகாரம். இந்த பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அருமையான பதிவில் சந்திக்கிறோம். வணக்கம்.